அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. அதாவது நீங்கள் வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெள்ளகோவில் வரல் பஸ் ஓட்டிகிட்டு போகிறீங்க. இது வந்து கணக்கு சம்மந்தப்பட்ட கேள்விங்க. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். அதாவது பஸ் ஸ்டாண்டில் வந்து 20 பேர் பஸ் ஏறுறாங்க. சோலார் வந்தோடனே 8 பேர் ஏறுறாங்க, 4 பேர் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊத்துக்குழி வந்தோடனே 2 பேர் ஏறுறாங்க, ஒருத்தர் இறங்கிடுறாரு. அதுக்கப்புறம் மொடக்கூர்ச்சி வந்தோடனே 7 பேர் ஏறுறாங்க, 3 பேர் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் எலுமாத்தூர் வந்த பிறகு 4 பேர் ஏறுறாங்க. அதில் வந்து 3 பேருக்கு வந்து டிக்கெட் வாங்குற காசே கிடையாது. கண்டக்டர் கோவப்பட்டு நீங்கள் 3 பேர் இறங்கிருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் ஓட்டுநர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் எனக்கு தெரியும், அவருக்கு நானே டிக்கெட் எடுத்துறேன்னு சொன்ன பிறகு அந்த ஒருத்தர் தவிர மீதி 2 பேர்த்தை இறக்கி விட்றாரு. ஓட்டுநரின் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து இது என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டால் உடனே எல்லோரும் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 20 பேர் ஏறினாங்க, 8 பேர் என்ன. ஆனால் நாம் இதில் வந்து இது வந்து நம்ம எப்படி கவனிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த கேள்வி. இதுக்கு என்ன ஆன்சர் தெரியுமாங்க? ஓட்டுநரின் வயது என்ன? நான் ஆரம்பத்துலேயே இந்த கேள்வி என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் தான் வந்து ஈரோட்லேருந்து வெள்ளகோவில் பஸ் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து உங்களுடைய வயது. ஆனால் இதை யோசிக்காமல் உடனே நான் வந்து இது வந்து கணக்கு சம்மந்தப்பட்ட அப்படின்னு கேள்வியில் சொல்லியிருப்பேன். இது வந்து ஐஏஎஸ் நேர்காணல் கேட்கப்பட்ட கேள்விங்க. அவங்க டைவர்ட் பண்ணுறக்காக இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் அந்த நேர்காணலில் ஒருத்தர் கரெக்டாக என்னுடைய வயதுன்னு சொல்லி கரெக்டாக ஆன்சர், அதாவது அவருடைய வயதுன்னு சொல்லி கரெக்டாக ஆன்சர் பண்ணி செலக்ட் ஆகிட்டாருங்க. இது வந்து இந்த கேள்வி பார்த்திங்கன்னா கவனச்சிதறல் இல்லாமல் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்க. நாம் எல்லாருமே அப்படி தான் டக்குன்னு 20 பேர் ஏறினாங்க, 8 பேர் ஏறினாங்க, 4 பேர் இறங்கினா நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம். நாம் வண்டி ஓட்டணுங்கிறதே மறந்துடுவோம். ஸோ ஓட்டுநரின் வயது என்ன? நம்ம வயது. இந்த கேள்வி வந்து இதாங்க பதில். ஓகேங்க. ஆக்சுவலி இந்த கேள்வி லாஸ்ட் டைம் கேட்டிருந்தா ஒருத்தர் கூட என்னுடைய வயதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணவே இல்லைங்க. இதுதான் வந்து ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா எல்லாருமே வந்து நீங்கள் உடனே சொல்லலாம், நீங்கள் தான் கேள்வியில் கணக்கு சம்மந்தப்பட்டது மூளை யோசிக்கணும்லாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அந்த நேர்காணல்லையும் அப்படி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது கவனம் எப்படி இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த கேள்வியில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெள்ளகோவில் வந்து பஸ் ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் இத்தனை பேர் ஏறுறாங்க, சோலாரில் இத்தனை பேர் இறங்குறாங்க, மொடக்குறிச்சின்னு சொல்லிகிட்டே போகும்போது நாம் கணக்குக்குள்ளே போயிடுறோம். கடைசியில் ஓட்டுநர் வயது என்னன்னா நாம் தானே ஓட்டிகிட்டு போகிறோங்கிறதே நம்ம மறந்துடுறோம். ஓகேங்க. ஸோ லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து உங்களுடைய வயது. ஓகேங்க. சரி, இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுறோம், நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கி விளையாடுறோம். உலகிலேயே வந்து புதிர் விளையாட்டு டாய், அது அதிகமாக விற்பனையான டாய் எது? புதிர் விளையாட்டு டாயில் நிறைய டாய்ஸ் இருக்கும். புதிர் விளையாட்டு டாய்ஸில் அதிகமாக விற்பனையான புதிர் விளையாட்டு டாய் எது? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.